நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 31வது சபை நாள் விழாவை கொண்டாடுகின்ற திருச்சபையாகிய உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு இறையியல் கல்லூரி குடும்பமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 31வது சபை நாள் விழாவில் உங்களுடன் இணைந்து இந்த கொண்டாட்டத்திலே பங்கு பெறவும், அதை ஒட்டிய 2 நாட்கள் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு இன்றும் ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு தந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை போற்றுகிறேன். ஆண்டவர் இந்த நாட்களிலே அதிகமாக திருச்சபை காரியங்களிலே, திருச்சபை பணிகளிலே என்னை பயன்படுத்துகிறதை நான் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அடிப்படையில் திருச்சபை திருப்பணிக்காகத்தான் நான் அழைக்க பெற்றேன். ஆனால் ஒரு கட்டாயத்தின் பேரில்தான் ஒரு இறையியல் கல்லூரியில் என்னுடைய மனைவியும் நானும் இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழலிலே நாங்கள் தள்ளப்பட்டாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு திருச்சபையில் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று அந்த வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு தந்து பயன்படுத்தி வருவதை பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சர்ச் மினிஸ்ட்ரி இஸ் மை பேஷன். எனவே தான் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த திருச்சபை அழைப்பு வரும்போது நான் அதை ஏற்றுக்கொண்டு செல்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்து இந்த 3 நாட்கள் என்னுடன் எல்லா நிலைகளிலும் பயணம் செய்து எல்லா காரியங்களையும் ஒழுங்கு செய்து இந்த திருப்பணியிலே என்னை பயன்படுத்திய உங்கள் ஆயர், என்னுடைய அன்பு மாணவர் அருட்பணி எமில் ஜெபசிங் அவர்களுக்கும் ஆயர் அம்மா அவர்களுக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். மிக அருமையாக, மிக அழகாக இந்த திருச்சபை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதை பார்த்து, பொறுமையாக அமைதியாக நடத்தி கொண்டிருப்பதை பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவருடைய திருப்பணி சிறப்பாக அமைய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடுகின்றேன். அதை போன்று உடன் ஆயர் அவர்கள் இங்கு வந்தபோது தான் என்னுடைய மாணவருடைய அண்ணன் என்று எனக்கு தெரிந்தது. அவருடைய தம்பி என்னுடைய மாணவர், முதுகலை வரைக்கும் ஒரு அமைதியாக திருச்சபை பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அர்ப்பணிப்போடு, ஒரு மிஷனரி அர்ப்பணிப்போடு திருச்சபை பணியிலே அவர்கள் ஈடுபட்டு இருப்பதை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர்களுக்கும் ஆயர் அம்மா அவர்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த திருச்சபைக்கு வந்தபோது இன்னொரு மகிழ்ச்சி என்னவென்றால், இந்த திருச்சபை ஒரு பேறு பெற்ற திருச்சபை. 2 ஆயர் அம்மாக்களும் இறையியலாளர்கள். எங்கேயும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆயர் அம்மா டாக்டரேட் இன் கவுன்சிலிங். எங்களுடைய இறையியல் கல்லூரிகளில் அதிகமாக கவுன்சிலிங் கற்றுக் கொடுப்பதற்கு நபர்கள் இல்லை. அவர்கள் ஒருவேளை சவுத்தில் இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களை நாங்கள் 2 பேரையும் எங்களுடைய இறையியல் கல்லூரிகளில் நாங்கள் அழைத்திருப்போம். அதற்குரிய வாய்ப்புகள் இங்கே இல்லை. ஆனால் திருச்சபை பயன்படுத்த வேண்டும். திருச்சபையின் பணிகளிலே 2 உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஆயர் அம்மா கவுன்சிலிங், இன்னும் உடன் ஆயர் அம்மா அவர்கள் மிஷியாலஜி, மிஷன்ஸ், ஒரு புதிய ஒரு சப்ஜெக்ட். அது இந்த திருச்சபை ஒரு மகிழ்ச்சியாக அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த திருச்சபையின் செயலர் மிக அர்ப்பணிப்போடு செயல்படுகிறவர்கள். அவர்கள் எந்த அளவிற்கு பணி இருந்தாலும் இந்த திருச்சபை அவர்கள் நேசிப்பதை பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, முழங்காலில் நின்று அந்த ஜெபத்திலே அவர்கள் இருந்ததை பார்க்கும்போது உண்மையிலேயே அவருடைய ஜெப வாழ்வு, இந்த திருச்சபையிலே அவர்கள் கொடுக்கின்ற தலைமைத்துவத்தை பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்கும் அம்மாவுக்கும் குடும்பத்திற்கு நாங்கள் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அதை போன்று ட்ரெஷரர், பொருளர், ஒரு நல்ல
பின்னணியம், மதுரை அவர்களுடைய பின்னணியத்தை சொல்லும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. மதுரையிலே பெயர் பெற்ற ஒரு மருத்துவர், அவர்களுடைய பின்னணியம் ஒரு மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய அதை அனைவரை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற அந்த தன்மையை நான் பார்த்தேன். உங்களுக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். கமிட்டி அங்கத்தினர்கள், உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். இங்கே ஒரு நல்ல ஆர்மி ஆஃப் யங் பீப்புள். இந்த டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்மி அப்படியே பர்ஃபெக்டாக செய்துட்ருக்குறாங்க. இந்த 3 நாட்களும் பார்க்குறேன் எவ்வளோ ஆக்டிவாக ஒரு யங் குரூப். அதனுடைய தலைவர் அங்கே உட்கார்ந்துருந்தார், இப்போ காணலை. அனைவரையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு செல்லுகிறவர். நான் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் ஆப் வைத்து இங்கே தான் முதல் முறையாக இதை பயன்படுத்துகிறார்கள். அவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸ். மிக சிறப்பாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். இங்கே ஒரு கொயர் அழகான பாடல்களை பாடுகிறார்கள். இந்த 2 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்களில் அந்த கீபோர்டு இசைக்கருவி இசைத்த தங்கை, விழுந்து விழுந்து கிளாப் பாக்ஸ் அடித்த தங்கை, விழுந்து விழுந்து அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்து இப்போது கீபோர்டில் உட்காந்துட்டாங்க. உண்மையிலேயே இந்த திருச்சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை. நம்முடைய பிள்ளைகளே நம்முடைய வழிபாடுகளில் கலந்து கொள்ளுகிறார்கள். நிறைய திருச்சபைகளில் கீபோர்டு போடுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இங்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட தாளந்து பெற்ற பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த திருச்சபை மக்கள் ஒவ்வொரு சேர் பர்சன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் மிக அன்பாக நேசித்தீர்கள். அதை போன்று இங்கே ஆயர் அவர்கள் சொன்னதை போன்று இங்கே வந்தபோது தான் என்னுடைய ஊரிலிருந்து வந்த குடும்பத்தையே நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன். என்றால் நான் ஊரிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன் வெளியே வந்தவன். எனக்கு மிகவும் நெருங்கிய குடும்பங்களிலிருந்து வந்த பிள்ளைகளை நான் முதல் முறையாக இங்கே தான் நான் பார்க்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை இந்த திருச்சபையோடு இணைந்து செயல்படுவதை பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். திருச்சபை உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக என்று நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றேன். இந்த திருச்சபை தொடர்ந்து வளர்ந்து பெருக வேண்டும். 31 ஆண்டுகளை நிறைவு செய்து நீங்கள் அடுத்த மைல்கல்களுக்கு நேராக பயணம் செய்யும் போது ஆண்டவர் உங்களுடைய தொடர் பயணத்தில் உடனிருந்து உங்களை வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இனிக்காத தேனுமில்ல, மின்னாத பொன்னுமில்ல, இனிக்காத தேனுமில்ல, மின்னாத பொன்னுமில்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்திதனை அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. கத்தி இழச்சி மொத்தமாக கூடி காக்கைகள் உண்பது போல நாம் பெத்த இன்பத்தை மற்றவரோட பகிர்ந்தளிக்கணும் தானே. கத்தி இழச்சி மொத்தமாக கூடி காக்கைகள் உண்பது போல நாம் பெத்த இன்பத்தை மற்றவரோட பகிர்ந்தளிக்கணும் தானே. உப்பத்த மீன் குழம்பு குப்பைக்கு போவது போல், உப்பத்த மீன் குழம்பு குப்பைக்கு போவது போல், அப்பன் கிறிஸ்தையனின் நற்செய்திதனை அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. இனிக்காத தேனுமில்ல, மின்னாத பொன்னுமில்ல, இனிக்காத தேனுமில்ல, மின்னாத பொன்னுமில்ல, கிறிஸ்தேசு நாயகரின் நற்செய்திதனை அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. பெத்து வளர்த்து பத்துங்கொடுத்த உத்தமங்க பற்றி சொல்ல நாம வெக்கத்தை கொண்டா அக்கம் பக்கத்தார் துப்பி சிரிச்சிடுவாங்க. பெத்து வளர்த்து பத்துங்கொடுத்த உத்தமங்க பற்றி சொல்ல நாம வெக்கத்தை கொண்டா அக்கம் பக்கத்தார் துப்பி சிரிச்சிடுவாங்க. 10 கோடி பெத்தவங்க மொத்த அன்பை கூட்டினாலும், 10 கோடி பெத்தவங்க மொத்த அன்பை கூட்டினாலும் உத்தமரின் அன்பாகுமோ அதை சொல்ல மறந்தா உசிரில்லாத வெறும் பொணமா ஆவானே. இனிக்காத தேனுமில்ல, மின்னாத பொன்னுமில்ல, இனிக்காத தேனுமில்ல, மின்னாத பொன்னுமில்ல, கிறிஸ்தேசு நாயகரின்
நற்செய்திதனை அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. ஆண்டவரே, திருச்சபை உம்முடையது, திருப்பணி உம்முடையது, திருப்பணியாளர்கள் உம்முடையவர்கள், திருமக்கள் உம்முடையவர்கள். 31 ஆண்டுகளாக இந்த திருச்சபையின் திருப்பணியை திருமக்களுக்கு திருப்பணியாளர்களின் வழியாக நடத்தி செல்லுகின்ற உம்முடைய மாபெரும் அன்பிற்காக நன்றி. ஆண்டவரே, இவருடைய பயணம் கடினமான பயணம்தான். ஆனால் ஒவ்வொரு மைல் கல்களை தாண்டி செல்லும் போதெல்லாம் உம்முடைய அருளும் ஆதரவும் எவ்வளவு அதிகமாக இருந்தது இன்று அதனை திரும்பி பார்க்கின்றார்கள். ஆண்டவரே, இப்போது நாங்கள் இணைந்து உம்முடைய வசனத்தின் அடிப்படையில் எங்களுடைய திருச்சபையின் வாழ்வை நாங்கள் திரும்பி பார்க்கவும், அதை திருப்பி பார்க்கும் போதும் உம்முடைய வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசும். எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற அறைகூவல்களை நாங்கள் எடுத்து செல்லுகின்ற ஒரு ஆழமான உணர்வை எங்களுக்கு தாரும். இப்போதும் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். ஜான் ஸ்டாட் என்பவர் 20வது நூற்றாண்டின் சிறந்த ஆயராக தெரிவு செய்யப்பட்டவர். ஜான் ஸ்டாட் சிறந்த இறையியலாளர், ஒரு சிறந்த அருளுரையாளர். ஜான் ஸ்டாட் என்றால் தெரியும். லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஆல் செயின்ட்ஸ் சர்ச்சுடைய ஆயர். 66 ஆண்டுகள் ஒரே திருச்சபையில் ஆண்டவருடைய பணியை செய்த ஆயர். அழகான ஒரு நூல் எழுதினார். அந்த நூலுக்கு அவர் கொடுத்த தலைப்பு த லிவிங் சர்ச், வாழும் திருச்சபை. வாழும் திருச்சபை என்று அந்த நூலுக்கு அவர் பெயர் கொடுத்தார். ஜான் ஸ்டாட் இன் ஹிஸ் புக் த லிவிங் சர்ச், he talks about how the church should be and become. அவர் சொல்லுகிறார், church is in transition. திருச்சபை மாறிக்கொண்டிருக்கிறது. church is in transition. இந்த மாறிக்கொண்டிருக்கின்ற திருச்சபையில் there is a thing as goodness, pursue it. மாறிக்கொண்டிருக்கின்ற திருச்சபையில் நன்மை என்று ஒன்று இருக்கிறது, அதை பின்தொடருங்கள். மாறிக்கொண்டிருக்கின்ற திருச்சபையில் there is a thing as life, lay hold of it என்று சொல்லுகிறார். வாழ்வு என்று திருச்சபையில் ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் பின்தொடருங்கள் என்று சொல்லுகிறார். There is a thing as goodness, pursue it. There is a thing as life in the church, lay hold of it என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், I have a dream. I have a dream for my church. என்னுடைய திருச்சபையை பற்றி எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. I have a dream for my church. My church should be a biblical church. என்னுடைய திருச்சபை அது ஒரு திருமறை திருச்சபையாக, விவிலிய திருச்சபையாக மாற வேண்டும். I have a dream. My church should become a worshiping church. வழிபடும் திருச்சபையாக மாற வேண்டும். I have a dream that my church should become a serving church. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவு என்னவென்றால், என் திருச்சபை அது திருமறை திருச்சபையாக மாற வேண்டும். அது வழிபடுகின்ற திருச்சபையாக மாற வேண்டும். பணிபுரிகின்ற திருச்சபையாக மாற வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். I have a dream. திருச்சபை கனவு காண வேண்டும். 31வது சபை நாள் விழாவை கொண்டாடுகின்ற நாம் கனவு காண வேண்டும். நம்முடைய திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த கனவு 31 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சிலர் செயலாளர் அவருடைய அந்த அறிக்கை உண்மையிலேயே அது நம்மை
மீண்டும் ஆழமான ஒரு விசுவாச வாழ்விற்கு நேராக அழைத்து செல்லுகிறது. 7 குடும்பங்களை வைத்த அந்த 7 குடும்பங்களுடைய அந்த தரிசனம், கனவு இன்று எத்தனை குடும்பங்களோடு இருக்கிறது? கனவு காணுங்கள். திருச்சபையை குறித்த கனவு காண வேண்டிய காலம் இது. சபை நாள் விழா என்பது அது கனவு காண வேண்டிய காலம். கனவு காணுங்கள். இந்த 3 நாட்கள் கூட்டங்களில் the sources of our faith, நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரங்கள் என்ன என்பதை குறித்து தொடர்ச்சியாக சிந்தனை செய்யலாம் என்று சொன்னேன். முதல் நாள் the source of our faith is scripture. திருமறை நம்முடைய பற்றுறுதியின் விசுவாசத்தின் ஆதாரம் என்று நாம் சிந்தித்தோம். நேற்றைய தினம் வழிபாடு, worship is the source of our faith. வழிபாடு நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரம். இன்று நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரம் திருச்சபை. The church is the source of our faith. ஜெர்மன் நாட்டு ஆயர், ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்ட ஆயர் டிட்ரிச் போனாஃபர் என்பவர் சொல்லுகிறார், church is a divine reality என்று சொல்லுகிறார். church is a divine reality. திருச்சபை ஒரு இறை நிகழ்வு. church is instituted by God but not as an institution. திருச்சபை கடவுளால் நிறுவப்பட்டது, ஆனால் நிறுவனம் அல்ல. church is an organism. அது ஒரு உயிர் பொருள். church is an இயங்குகின்ற ஒரு உயிர் பொருள். இன்று திருச்சபை நிறுவனமயமாக்கப்பட்ட சூழலிலே church is instituted by God but not as an institution. Rather, church is a living being. church is an organism. church is a social form of the revelation of God. அதாவது கடவுளுடைய சமூக வெளிப்பாடு திருச்சபை. கடவுளின் சமூக வெளிப்பாடு, the social form of the revelation of God. ஆவரி டெல்லஸ் என்கின்ற ஒரு இறையியலாளர் அழகாக சொல்வார், church is the continuation of the incarnation of Jesus Christ. கடவுளுடைய மனு உருவேற்றலின் தொடர்ச்சி திருச்சபை. church is the continuation of the incarnation of Jesus Christ. பேராயர் வில்லியம் டெம்பிள் அழகாக சொல்வார், உலகில் பிறர்க்கென வாழும் ஒரே இயக்கம் திருச்சபை. The only movement lives for others in the world is the church. எனவேதான் church is the resource, the source of our faith. விசுவாசத்தின் ஆதாரம் திருச்சபை. திருமறையை நாம் புரட்டி பார்க்கும்போது இந்த திருச்சபைக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கடவுளின் மக்கள், பரிசுத்தவான்கள், the holy ones, the body of Christ, the family of God, the household of God என்று திருச்சபைக்கு அநேக பெயர்கள் திருமறையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. They are not mere names of the church, rather they are verbs, வினைச்சொற்கள். திருச்சபை செய்ய வேண்டிய பணியை சொல்லுகின்ற the household of God என்பது பெயர் சொல் அல்ல. திருச்சபை கடவுளுடைய வீடாக இருக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொற்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்று இந்த ஆராதனையிலே லுக்கிங் பேக்வேர்ட்ஸ் இன்டு த ஃபியூச்சர் என்று ஒரு தலைப்பின் அடிப்படையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எதிர்காலத்தை நோக்கி கடந்த காலத்தை திரும்பி பார்த்தல். லுக்கிங் பேக்வேர்ட்ஸ் இன்டு த ஃபியூச்சர், இது கொஞ்சம் கடினமான ஒன்று தான். லுக்கிங் பேக்வேர்ட்ஸ் இன்டு த ஃபியூச்சர். செயலாளர் அவர்கள் வரலாற்றை படித்தார்கள். அந்த வரலாறு என்பது கடந்த காலத்தை திரும்பி பார்க்கின்ற ஒன்று, நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய ஒன்று. ஏனென்றால்
நம்முடைய தலைமுறைகளுக்கு திருச்சபையின் வரலாறு ஒவ்வொரு ஆண்டும் சொல்லி கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் சில காலங்களுக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு இந்த திருச்சபையின் வரலாறு தெரியாது. எனவே வரலாறு என்பது திரும்பி பார்த்தல் மட்டுமல்ல, எதிர்காலத்தை நோக்கிய பயணம். வரலாறு எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டும். வரலாறு படைப்பது, மேக்கிங் ஹிஸ்டரி. எனவே திருச்சபை வரலாற்றை படைக்க வேண்டும். ஒரு வரலாறு படைத்த திருச்சபையைத்தான் இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். இனி அடுத்த 50வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது நம்முடைய அடுத்த தலைமுறை இந்த 31வது ஆண்டை பற்றியும் அவர்கள் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். அதுதான் வரலாறு. So let us look back for clues to the way forward. இந்த நாளின் சிந்தனைக்காக நான் தெரிவு செய்த திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் நூல் 43வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் நூல் 43:19 படிங்க. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். I am about to do a new thing. Now it springs forth. Do you not perceive it? I will make a way in the wilderness and rivers in the desert. இதோ நான் புது செயல் ஒன்றை செய்ய போகிறேன், இப்போதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால் வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். It's a fascinating passage. இந்த ஏசாயாவின் 66 அதிகாரங்களை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். அதாவது இந்த ஏசாயாவின் நூல், அதனுடைய மொழி நடை, அதில் சொல்லப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் 3 பகுதிகளாக பிரிக்கின்றார்கள். 1 முதல் 39 அதிகாரங்கள், the first 39 chapters deals with the sins of the Israelites, and therefore they are going to face destruction, and therefore it calls people to live with justice and righteousness. நீதி நேர்மையோடு வாழ வேண்டும் என்பதை முதல் 39 அதிகாரங்களில் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகின்றார். முதல் ஏசாயா என்று சொல்வார்கள். 40 முதல் 55 வரை உள்ள அதிகாரங்கள் சிறையிருப்பின் காலத்தில் எழுதப்பெற்ற ஒரு பகுதி. அதனுடைய மொழி நடை வேறு. சிறையிருப்பின் காலத்தை பற்றிய செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. The Israelites were in exile in Babylon. They lost their hope. God promised them to bring them back to Jerusalem. இந்த செய்தியை 40 முதல் 55 வரை உள்ள அதிகாரங்களில் நாம் படிக்கின்றோம். 56 முதல் 66வது அதிகாரம் வரை நாம் படிக்கும்போது, when they occupy the promised land, how to observe Sabbath, how to formulate their socio-economic and judiciary systems in the promised land. எனவே இந்த ஏசாயாவின் நூல் 3 காலகட்டங்களில் எழுதப்பெற்றதாக நாம் படிக்கின்றோம். அதனுடைய மொழி நடை, அதில் சொல்லப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் 3 காலங்களில் இது எழுதப்பட்ட ஒன்று. ஆனால் இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, it was written by the second Isaiah. 2வது ஏசாயாவில் எழுதப்பெற்ற ஒரு திருமறை பகுதி. இந்த பகுதியை நாம் படிக்கும்போது இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாபிலோனின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அந்த எருசலேமை பார்த்து, என்றைக்கு எங்களுடைய சொந்த நாட்டிற்கு நாம் திரும்பி செல்ல போகிறோம், அதிலும் குறிப்பாக அந்நிய தேசத்தில் அந்த பாபிலோனின் ஆறுகளின் அருகே அமர்ந்து தங்களுடைய கிண்ணறங்களை அலரி செடிகளில் தொங்கவிட்டு கொண்டு
அந்த எருசலேமின் வாழ்விற்காக, சொந்த நாட்டிற்கின் வாழ்விற்காக ஏங்கி காத்து கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே புதிய செயல் ஒன்றை செய்ய போகிறார். அது இப்போதே தோன்றிவிட்டது, அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கவில்லையா? ஆண்டவர் பாலை நிலத்தில் பாதை ஒன்று அமைக்கப் போகிறார், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்ய போகிறார். God is going to do a new thing in your life, going to make a way in the wilderness and rivers in the desert. வனாந்தரத்தில் பாதைகள், நீரோடை தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. It was a paradox. பாலை நிலத்தில், வனாந்தரத்தில் பாதைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. பாதை தோன்றினாலும் மணல் மூடிவிடும். பாலை நிலத்தில் நீரோடைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை, கானல் நீருக்கு வாய்ப்பு இருக்கிறது. There is a possibility for mirage, false appearances. ஆனால் ஆறுகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. It was a paradox, முரண்பாடுகள். Wilderness is a place of dryness. Wilderness is a place of alienation, கைவிடப்பட்ட இடம், வறட்சியான இடம். It's a place of isolation, புறக்கணிக்கப்பட்ட இடம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே ஆண்டவர் புதிய செயல் ஒன்றை செய்ய போகிறார். பாலை நிலத்தில் பாதை, பால்வெளியில் நீரோடை. A contradiction. பாலை நிலத்தில் பாதை ஒன்று அமைப்பேன் என்று சொல்லும்போது, அல்லது பால் வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன் என்று சொல்வது நமக்கு சொல்லுகின்ற உண்மை. God makes impossibilities possible. சாத்தியமற்றவைகள் என்று நாம் நினைக்கிறவர்களை எல்லாம் ஆண்டவர் சாத்தியமாக்குகிறார். God is making a new way, a new way. அப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு இது ஒரு ஆறுதலின் செய்தி. ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே செயலாற்றுகிற காலம் வந்துவிட்டது. எனவே அது ஒரு எதிர்பாராத ஒரு இடத்திலே, நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத இடத்திலே ஆண்டவர் பாதையை உங்களுக்கு உருவாக்கப் போகிறார். அந்த வனாந்தரத்திலே நீரோடைகளையும் உருவாக்கப் போகிறார். பாதை கடவுளுடையது, பயணம் நம்முடையது. God is going to make the path, but we need to travel across. God makes impossibilities possible. இந்த பகுதியின் அடிப்படையில் 3 கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். How do we look back into the future? எவ்வாறு நாம் முன்னோக்கிய பயணத்தில் திரும்பி பார்ப்பது? முதலாவதாக இந்த பகுதியை நாம் ஆழமாக படிக்கும்போது நாம் கண்டுகொள்கின்ற ஒரு உண்மை, recall your paths. நாம் நடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பாருங்கள் என்று இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக கடவுள் சொல்லுகிறார். சவால் நிறைந்த பாதைகளை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். அதாவது இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பூர்வ நாட்களை நினைக்க வேண்டும் என்பதை அவ்வப்போது அவர்கள் வலியுறுத்த பெற்றார்கள். மோசே சொல்லுகிறார், பூர்வ நாட்களை நினை. அப்படி என்றால் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கின்ற அனுபவம் நமக்கு தேவை. 430 ஆண்டு கால அடிமைத்தன வாழ்வு, பார்வோனின் அடிமைத்தன வாழ்வை திரும்பி பாருங்கள். 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே நடந்து வந்தோமே, திரும்பி பாருங்கள் என்று சொல்லுகின்றார். திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. அந்த திரும்பி பார்க்கும்போது உபாகமம் நூலில் 26வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே சொல்லும்போது, நீங்கள் அப்படி திரும்பி பார்க்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய விசுவாச பிரமாணம் என்னவென்றால், என் தந்தை அலைந்து திரிகிற சீரியா தேசத்தானாக இருந்தான். My father was a wandering Aramean. Once he was not considered as a person.
ஒன்ஸ் we were no people but now we are God's people. திரும்பி பாருங்கள். ஒரு காலத்தில் சாபமாக கருதப்பட்ட சந்ததியாக வாழ்ந்த நம்மை ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தாரே. பார்வோனின் அடிமைத்தனத்தில் கடின வேலைக்கு ஏற்ற கூலி இல்லாமல், ஏன் குழந்தைகளை கூட பெற்றுக்கொள்ளுகின்ற அனுமதி மறுக்கப்பட்ட சூழலிலே அடிமைப்பட்டு வாழ்ந்து கிடந்தோமே. நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு அதிசயமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறாரே. எவ்வளவு அதிசயமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு அனுபவமாக மாறுகின்றது. இந்த திருச்சபையின் 31 ஆண்டுகளை திரும்பி பாருங்கள். அடுத்த கேம்பஸில் பார்த்தேன், இன்றைக்கும் அது ஒரு டின் ஷீட்டு தான் இருக்கு. எங்கிருந்து தொடங்கி இருக்கிறோம்? நம்முடைய திருச்சபை எங்கிருந்து தொடங்கி இருக்கிறோம்? 7 பேர், அற்பமான தொடக்கம். அவருடைய கண்ணீர். இந்த திருச்சபை இந்த அளவிற்கு உயர்ந்து வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் எத்தனை ஊழியக்காரருடைய கண்ணீர், எத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வேர்வை, அவருடைய உழைப்பு. உண்மையிலேயே இந்த திருச்சபையை ஆரம்பித்தவர்கள் சிலர் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பட்ட கடினங்கள், கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பெற்றோர் சந்தித்த கடினங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கடினத்தோடு இந்த திருச்சபையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எத்தனை பேருடைய வேர்வை, முழங்கால் படியிட்டு ஜெபித்த ஜெபங்கள் இந்த திருச்சபை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது. டெர்ட்டூலியன் என்று சொல்லுகின்ற இறையியலாளர் அழகாக சொல்வார், இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து. இரத்த சாட்சிகளின் இரத்தத்தின் மேல் கட்டப்பட்ட திருச்சபை. நாம் நடந்து வந்த பாதையை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நாம் வலதுபுறமும் இடதுபுறமும் சாகின்ற தருணங்கள் வந்த போதெல்லாம் வழி இதுவே என்று ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்தாரே. திரும்பி பாருங்கள். திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு மேடு பள்ளங்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம், எவ்வளவு எதிர்ப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம், எவ்வளவு பண கஷ்டங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி நாம் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய பயணத்தில், நம்முடைய பாதைகளில் அவருடைய அருள் எவ்வளவு அதிகமாக இருந்தது என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற அனுபவம் தான் சபை நாள் விழா. அது மட்டுமல்ல, புதிய பாடங்களையும் it teaches new lessons in our life. Our every steps and stops were ordered by God. ஒவ்வொரு அடிகளையும் ஒவ்வொரு நிறுத்தங்களையும் கடவுள் வடிவமைத்து நம்மை அழைத்து வந்திருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன் மத்திய பிரதேசத்தில் ராய்ப்பூர் என்ற பகுதிக்கு சென்றேன். அங்கே ஒருவர் குப்பியின் வடிவத்தில் ஒரு வீட்டை அமைத்திருக்கிறார். சிலர் பார்த்திருப்பீர்கள். அவரிடத்தில் இவ்வளவு ஒரு பெரிய வீட்டை ஏன் குப்பியின் வடிவத்தில் அமைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஒரு காலத்தில் பழைய குப்பிகளை பயன்படுத்தி ஆங்காங்கே தூக்கி வீசப்பட்ட குப்பிகளை எடுத்து அதை விற்று அதில் என்னுடைய வாழ்வை தொடங்கினேன். இன்று பாட்டில் செய்கின்ற கம்பெனி நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த வீட்டை பார்க்கும்போது என்னுடைய கடந்த காலத்தை நான் திரும்பி பார்க்க வேண்டும். நான் நடந்து வந்த பாதையை நான் மறந்துவிடக்கூடாது. கல்கட்டாவிலே ஒருவர் இருக்கிறார், ஒரு நல்ல கிறிஸ்தவர். அவருடைய வீட்டிலே நான் சென்றபோது ஒரு துருப்பிடித்த தகர பெட்டி, அவருடைய வீட்டின் வரவேற்பு, அவ்வளவு விலையுயர்ந்த பொருட்கள், ஒரு தகர பெட்டி ஒரு மூலையில் இருக்கிறது. இவ்வளவு விலையுயர்ந்த பொருட்களை வைத்து ஏன் இந்த தகர பெட்டியை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஐயா, ஒரு காலத்தில் இந்த தகர பெட்டியோடு தான் இந்த ஹூக்ளி நதியை தாண்டி வந்தேன். கடினம் உழைத்தேன், சாலையிலே படுத்தேன், திண்ணைகளிலே படுத்தேன். இந்த தகர பெட்டி தான் எனக்கு தலையணை. ஆனால் படிப்படியாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். நடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்பதற்காக இதே இடத்தில் நான் தினமும் என்னுடைய குடும்ப ஜெபத்தை நான் செய்யும் போது நான் நடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாக என்னை வழி நடத்தி வந்தார்.
நான் மீண்டும் அந்த தகரப்பெட்டியோடு சென்று விடாதபடி புதிய பாடங்களையும் அது எனக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னார். ரீகால் அவர் பாத்ஸ். ஆண்டு விழாக்களை கொண்டாடும் போது நாம் நடந்து வந்த பாதையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த பகுதியிலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற உண்மை, ரீடிஸ்கவர் யுவர் பாத்ஸ். ரீடிஸ்கவர் யுவர் பாத்ஸ். 43வது அதிகாரம் பயப்படாதிருங்கள் என்று தொடங்குகிறது. பயப்படாதிருங்கள், நீ பயப்படாதிருங்கள். பாலை நிலத்தில் பாதைகளின் பதிவு தெரிவதில்லை. Paths in the wilderness cannot be seen, untraceable, no mark will be seen. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே அவர்கள் பாதைகளை கண்டுபிடித்தார்கள். நாம் பல வேளையில் நாம் நினைக்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் அலைந்து திரிந்தார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து திரியவில்லை, புதிய புதிய வழிகளை கண்டுபிடித்தார்கள். வால்டர் ப்ரூகமேன் என்று சொல்லுகின்ற ஒரு இறையியலாளர் அழகாக சொல்வார், they developed the power of imagination. வனாந்தரத்திலே அவர்கள் பயணம் செய்யும் போது they developed the power of imagination. கற்பனை திறனை வளர்த்து கொண்டார்கள். புதிய புதிய பாதைகளை கண்டுபிடிக்கின்ற முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். இந்த பாதை சென்றால் கானான் செல்ல முடியுமா? நடந்து சென்றார்கள், செல்ல முடியாது. மாற்றுப்பாதை கண்டுபிடித்தார்கள், மாற்றுப்பாதை கண்டுபிடித்தார்கள். 40 ஆண்டுகள் புதிய புதிய பாதைகளை கண்டுபிடித்து இறுதியில் அவர்கள் கானான் பாதையை கண்டுபிடித்தார்கள். எனவே 40 ஆண்டுகள் அவர்கள் தங்களுடைய கற்பனை திறனை வளர்க்கும் போது, கானா நாட்டிலே நாம் செல்லும் போது நம்முடைய சமூக அமைப்பை எப்படி உருவாக்க வேண்டும், பொருளாதார துறையை எப்படி வடிவமைக்க வேண்டும், நம்முடைய நீதித்துறையை எப்படி நாம் உருவாக்க வேண்டும் என்ற கற்பனைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள். They developed the power of imagination. எனவேதான் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் சென்ற உடனடியாகவே அவர்கள் சமூகமாக அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். தங்களுடைய பொருளாதாரத்தை வடிவமைத்தார்கள், தங்களுடைய நீதித்துறையை சரியாக வடிவமைத்தார்கள். ஏனென்றால் வனாந்தரத்திலே பயணம் செய்யும் போதே they discovered new paths. புதிய பாதைகளை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். புதிய பாதைகளை கண்டுபிடித்தார்கள். யாத்ராகமம் புத்தகம் 33வது அதிகாரத்தில் மோசேயின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை கானானுக்கு அழைத்து செல்ல வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு மோசேக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பொறுப்பை பெற்ற மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு பெருந்திரளான மக்களை நான் கானான் நாட்டிற்கு எப்படி அழைத்து செல்வது? 3 காரியங்களை கேட்கிறார். முதலாவது கேட்கிறார், ஆண்டவரே, இந்த பெரிய பொறுப்பை நான் செய்ய வேண்டும் என்றால் ஷோ மீ யுவர் வே, உம்முடைய வழியை எனக்கு காட்டும் ஆண்டவரே என்று கேட்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? மை பிரசன்ஸ் ஷால் கோ பிஃபோர் யூ, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும் என்று சொன்னார். மோசே அடுத்ததாக கேட்கிறார், அப்படி என்றால் ஆண்டவரே, லெட் மீ see your glory, உம்முடைய மகிமையை நான் பார்க்கட்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? my goodness will pass before you. மோசேக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆண்டவரே, I wanted to see your way, I wanted to lead my people on your way, but you said my presence shall go before you. உன்னுடைய மகிமையை நான் பார்த்துவிட்டு இந்த மக்களை அழைத்து செல்லலாம் என்று விரும்பினேன். my goodness will pass before you என்று சொல்கிறீர். அப்படி என்றால் 3வது அந்த பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள். அப்படி என்றால் let me see your face, உன்னுடைய முகத்தையாவது நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் மோசேயை கன்மலையின் மேல் நிற்க சொல்கிறார். மோசேயின் கண்களை தன்னுடைய கரங்களினால் மூடி கடந்து செல்கிறார். கைகளை விலக்கிய போது மோசே கடவுளுடைய முதுகை பார்க்கிறார். என்ன ஆண்டவரே, முகத்தை அல்லவா பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். I wanted to see your face, but now you are showing your back. மோசேக்கு மிக கடினமாக இருந்தது. உண்மையிலேயே கடவுளுடைய முகத்தை பார்ப்பதை விட கடவுளுடைய முதுகை பார்க்கின்ற தருணங்கள் தான் நமக்கு தேவை. கடவுளுடைய முகத்தை பார்ப்பது, the back of God, கடவுளுடைய
முகத்தை பார்ப்பதை விட முதுகை பார்க்கின்ற தருணங்கள் தான் நமக்கு நல்ல தருணங்கள். பல வேளைகளில் நம்முடைய வாழ்வில் கூட ஆண்டவருடைய வழியை நாம் கேட்கிறோம். ஆண்டவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் அல்லது முகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பும் போதெல்லாம் ஆண்டவருடைய முதுகு காட்டப்படும் போது, ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை விட்டுவிட்டு அகன்று செல்லுகிறார் என்று நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய முதுகை நாம் பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் நம் முன்னால் நடந்து சென்று கொண்டே இருக்கிறார். புதிய பாதைகளை கண்டுபிடிக்கின்ற முயற்சிகளில் ஆண்டவர் நம் முன்னால் ஜெய கிறிஸ்துவாக ஆண்டவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரீடிஸ்கவர் த பாத்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். we need to rediscover the path of God. கடவுளுடைய வழியை நாம் மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும். not in his own way he wanted to lead the people, but in God's way. மோசேக்கு பிறகு யோசுவாவிடம் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. யோசுவா இந்த பணியை பொறுப்பேற்று அவர் இந்த இஸ்ரவேல் மக்களை நடத்தி செல்கிறார். திடீரென்று யோர்தான் நதி வருகிறது. மக்கள் பார்க்கிறார்கள், யோசுவாவுக்கு வருகின்ற ஒரு பெரிய சோதனை. அப்போது மோசே செங்கடலை பிளப்பதற்காக பயன்படுத்திய அந்த கோலை யோசுவா யோர்தானை பிரிப்பதற்காக நீட்டுகிறார். யோர்தான் பிரியவில்லை. ஒரு ஊழியக்காரனுக்கு வருகிற பெரிய பிரச்சனை இதுதான். மோசே இந்த கோலை வைத்து செங்கடலையே பிளந்தாரே, ஏன் யோசுவாவினால் ஒரு யோர்தானை பிரிக்க முடியவில்லை? ஆனால் God's way was different. யோசுவாவிடம் சொல்லுகிறார், நீ குருக்களை தண்ணீர் அண்டை போக சொல்லு. அந்த குருக்கள் தண்ணீர் அண்டையில் செல்லும் போது யோர்தான் பிரிந்தது. இதுதான் வரலாறு. ஒரே வரலாறு எப்போது ஒன்று போல் அமைவதே இல்லை. வரலாறு மாறி மாறி தான் அமைகிறது. மோசே மக்களை வழிநடத்திய விதம் வேறு, யோசுவா வழிநடத்திய விதம் வேறு, அதை தொடர்ந்து காலை வழிநடத்திய விதம் வேறு. எனவே வழி கடவுளுடைய வழியாக நாம் தெரிவு செய்யும் போது யார் வழி நடத்தி வந்தாலும் அது கடவுளுடைய வழியாக இருந்தால் நிச்சயமாக அது புதிய வழியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ரீடிஸ்கவர் அவர் பாத்ஸ். ஏன் நாம் நம்முடைய வழியை why should we rediscover our paths? Because we have lost our paths. We have lost our paths. நம்முடைய வழிகளை நாம் தவற விட்டு விட்டோம். இன்று திருச்சபை ஆண்டவருடைய வழியை விட்டு வழி விலகி சென்று கொண்டிருக்கிறது. ஒருவர் சொன்னார், in our churches there is nothing but politics. There is nothing but politics என்ற நிலையில் இன்றைக்கு திருச்சபைகளில் அரசியல். தைவான் நாட்டு இறையியலாளர் கொசுகே கோயாமா என்ற ஒரு இறையியலாளர் அழகான ஒரு நூல் எழுதினார். அந்த நூலுக்கு அவர் கொடுத்த தலைப்பு நோ ஹேண்டில் ஆன் த கிராஸ். சிலுவைக்கு கைப்பிடி இல்லை என்று பெயர் கொடுத்தார். அந்த நூலில் 2 கருத்துக்களை சொல்கிறார். ஒன்று, அநேக கிறிஸ்தவர்கள் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு பிரீஃப் கேஸை அதிகாரத்தோடு கைப்பிடியில் சுமந்து செல்வதை போல சிலுவையை அதிகாரத்திற்காக கைப்பிடியில் சுமந்து செல்லுகிறார்கள். There are Christians carry the cross as a businessman carries his briefcase on its handle for power. But Jesus did not handle the cross for power on its handle. ஆனால் ஆண்டவர் அதிகாரத்திற்காக சிலுவையை கைப்பிடியில் சுமந்து செல்லவில்லை. ஏனென்றால் இயேசு சுமந்த சிலுவைக்கு கைப்பிடியே இல்லை. இரண்டாவதாக சொல்லுகிறார், there are Christians who carry the cross as a person carries the tiffin carrier on its handle for power, for profit and to increase their wealth. அநேக கிறிஸ்தவர்கள் சிலுவையை ஒரு மனிதன் ஆதாயத்திற்காக கைப்பிடியில் சுமந்து செல்வதைப் போல இன்று சிலுவையை ஆதாயத்திற்காக பிடித்து கைப்பிடியில் சுமந்து செல்லுகிறார்கள். ஆனால் இயேசு ஒருபோதும் ஆதாயத்திற்காக சிலுவையை கைப்பிடியில் சுமந்து செல்லவில்லை. ஏனென்றால் இயேசு சுமந்த சிலுவைக்கு கைப்பிடியே இல்லை. அழகாக அவர் சொல்வார், Jesus did not handle the cross as we handle today because there was no handle on the cross.
இன்று சிலுவை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? திருச்சபைக்கு சிலுவை இறையியல் தேவை. மார்ட்டின் லூத்தர் 500 ஆண்டுகளுக்கு முன் எழுதினார், where Christ builds a church, there the devil will build a chapel என்று சொன்னார். இன்றைக்கு அநேக இடங்களிலே திருச்சபையை சுற்றிலும் திருச்சபைகளுக்குள்ளாக சாத்தானின் சிற்றாலயங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் இன்றைக்கு திருச்சபை புதிய வழிகளை கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில் வந்திருக்கின்றது. கழுத்தில் சிலுவையை தொங்க விடுகிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. கழுத்தில் சிலுவையை தொங்க விடுகிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. கழுத்தை சிலுவையில் தொங்க விடுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இந்த சிந்தனை கிறிஸ்தவ மக்களுக்கு தேவை. சிலுவை என்றதும் பாடு, துன்பம், கஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சிலுவை என்பதற்கு பவுலடியார் ஒரு புதிய விளக்கம் கொடுக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில், பகையாக நிற்கின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்க்கும் சிலுவை. எனவே சிலுவை என்பது பாடுகளின் அடையாளம் மட்டுமல்ல, அது நம்மை ஒற்றுமைப்படுத்துகின்ற, ஒருமைப்படுத்துகின்ற அனுபவம். சிலுவை, cross is an experience. Cross is an experience of unity, uniting, dividing the wall of hostility. அழகான சிலுவை ஆலயத்தின் கோபுரத்திலே மிகவும் தேவையில்லைன்னு நான் சொல்லலை, சிந்திப்பதற்காக நான் சொல்லுகிறேன். கிறிஸ்தவ மக்கள் சிந்திக்க தொடங்க வேண்டும். நம்முடைய ஆலயத்தின் முன்னால் சிலுவை போதாது என்று ஆடைகளிலும் அணிகலன்களிலெல்லாம் சிலுவை. அந்த சிலுவையின் நிழலிலே அமர்ந்து, சிலுவையின் முன்னால் அமர்ந்து, சிலுவையை அணிந்து வழிபடுகின்ற கிறிஸ்தவ மக்களிடம் பகையாக நிற்கின்ற பிரிவினையாகிய நடிச்சுவர் தகர்க்கப்படவில்லை என்றால் நாம் வைத்திருக்கின்ற சிலுவைகளெல்லாம் சிலைகளாக்கப்படுகின்றன. திருவிருந்தின் போது முழங்கார் படியிட்டு ஒரே அப்பம் ஒரே பாத்திரத்தில் பங்கு பெறுகின்ற நம்மிடையே பகையாக நிற்கின்ற பிரிவினையாகிய நடுச்சுவர் தகர்க்கப்படவில்லை என்றால் நாம் இங்கே பெற்றுக்கொள்ளுகின்ற சாக்கிரமந்து வெறும் சடங்காச்சாரம். திருச்சபை சிந்திக்க தொடங்க வேண்டும். ஆதி திருச்சபையை பற்றி நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில், அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பெட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். திருச்சபை எப்போதும் அமைதியாக இருந்ததில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரங்களில் தான் திருச்சபை நல்ல திருச்சபையாக இருந்திருக்கிறது. அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசம், அந்யோன்யம், ஃபெலோஷிப் என்பது அவர்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தார்கள், அதான் ஃபெலோஷிப். அப்பம் பிட்குதல் என்பது இங்கே பெற்றுக்கொள்ளுகின்ற ஒன்று அல்ல, வீடுகள் தோறும் உணவு பரிமாறினார்கள், இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள், அதான் அப்பம் பிட்குதல். ஜெபம். ஏன் இன்றைக்கு திருச்சபைகளில் அதிகமான வளர்ச்சிகள் இல்லை? இந்த திருச்சபை உண்மையிலே வளர்வதற்கு காரணம் இந்த மக்களுடைய ஒன்றுபட்ட ஜெபம். இணைந்து நீங்கள் ஜெபித்த ஜெபம்தான் இவ்வளவு இந்த வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இப்போது அந்த ஜெபம் இன்றைக்கு திருச்சபைகளில் இருக்கிறதா என்ற ஒரு சிந்தனையையும் நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். ஜெபிக்கிற திருச்சபைகள் இணைந்து வளருவார்கள். ஆனால் ஆதி திருச்சபை 4 அதிகாரங்களில் தான் அது அமைதியான திருச்சபை. 5வது அதிகாரத்தில் யார் வரா? அனனியா சப்பீரால் வருகிறார்கள். அனனியா சப்பீரால் ஆண்டவருடைய சமூகத்தில் பொய் சொன்னார்கள். ஆண்டவர் ஆலயத்திலே அவர்களை அடித்தார். மக்கள் மனதில் கடவுள் பயம் உருவானது. ஏன் இன்று கிறிஸ்தவ மக்களிடம் கடவுள் பயம் இல்லை? நான் நினைக்கிறேன், இந்த பகுதியை நான் சிந்திக்கும் போதெல்லாம் நான் நினைப்பது, ஏன் இன்று கிறிஸ்தவ மக்களிடம் கடவுள் பயம் குறைந்து வருவதற்கு காரணம் என்ன? ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை வஞ்சிக்கிற அனனியாக்களும் சப்பீராக்களும் தண்டிக்கப்படவில்லையோ? அப்படி தண்டிக்கப்பட்டால்தான் கடவுள் பயம் உருவாகுமா? 6வது அதிகாரத்தில் ஆதி திருச்சபையிலே ஒரு இனப்பிரச்சனை உருவாகிறது. கிரேக்க மொழி
பெண்களுக்கும் எபிரேய மொழி பேசுகிற பெண்களுக்கும் உணவு சரியாக பரிமாறப்படவில்லை என்ற பிரச்சனை. அப்போது இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்காக 7 பேரை நியமித்தார்கள். நற்சாட்சி பெற்ற 7 பேர், ஞானமுள்ள 7 பேர். முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான். இரண்டாவது, எத்தியோப்பிய நிதி அமைச்சரின் உதவியாளருக்கு ஏசாயாவின் நூலை விளக்கி சொன்ன பிலிப்பு. ஞானம் பெற்றவர்கள், நற்சாட்சி பெற்ற 7 பேரை நியமித்தார்கள். பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். திருச்சபை வளர்ந்தது. திருச்சபை வளர்வதற்கு காரணம், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சபைகளில் முரண்பாடுகள் சபைகளில் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது அதை எப்படி நாம் அணுகுகிறோம்? ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் அப்போஸ்தலர்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து அணுகினார்கள். சுமூகமாக தீர்க்கப்பட்டது. திருச்சபை வளர்ந்தது. திருச்சபை வளர்ந்தது. ரீடிஸ்கவர் யுவர் பாத்ஸ். எங்கேயோ நாம் நம்முடைய பாதைகளை தொலைத்திருக்கிறோம். திருச்சபையாக நாம் மீண்டும் கண்டுபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, ரீஃபார்முலேட் யுவர் பாத்ஸ். முதலாவது, ரீகால் யுவர் பாத்ஸ், பாதைகளை திரும்பி பாருங்கள். இரண்டாவது, எங்கேயோ தொலைத்து விட்டிருக்கிறோம் அந்த பாதைகளை ரீடிஸ்கவர் யுவர் பாத்ஸ். மூன்றாவது, ரீஃபார்முலேட் யுவர் பாத்ஸ், புதிய பாதைகளை உருவாக்குங்கள். we cannot repair the past, but we can reformulate new paths. பழைய பாதைகளை நாம் சரிபடுத்த முடியாது, தேவையில்லை. ஆனால் we can formulate new paths. புதிய பாதைகளை நீங்கள் உருவாக்குங்கள். பாதை என்பது நம்மை இணைக்கின்றது. it unites us. paths unite us. rivers enrich our life. திருச்சபைக்கு உறுதியான தரிசனம் தேவை. தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் சீர்கெட்டு போவார்கள். தரிசனம் திருச்சபைக்கு தேவை. இந்த திருச்சபைகளில் இப்போது இந்த தரிசனம் என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கே கடினமாக இருக்கிறது. ஏன்னா ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அடுத்த ஆண்டு அப்படின்னு வந்துருவாங்க, சமாதானத்தின் ஆண்டு. அப்போதான் கொரோனா வந்துச்சு. அது அல்ல தரிசனம். தரிசனம் என்ற சொல் ஒராசிஸ் என்று சொல்லுகின்ற கிரேக்க சொல்லிலிருந்து வருகிறது. அதனுடைய பொருள் திங்கிங் ஏஹெட் அண்ட் மூவிங் ஏஹெட். அதுதான் தரிசனம். முன்னோக்கி சிந்தித்து முன்னோக்கி செயல்படுவதுதான் தரிசனம். குறி சொல்வது அல்ல தரிசனம். இன்றைக்கு குறி சொல்வதைத்தான் தரிசனமாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது தரிசனம் அல்ல. முன்னோக்கி சிந்தித்து முன்னோக்கி செயல்படுகிற தரிசனம் திருச்சபைக்கு தேவை. அடுத்த 5 ஆண்டுகள், அடுத்த 10 ஆண்டுகள் அல்லது 50வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது இந்த திருச்சபையின் முன்னோக்கிய திட்டம் என்ன? புதிய பாதைகளை உருவாக்குங்கள். ரீஃபார்முலேட் யுவர் பாத்ஸ். முன்னோக்கி சிந்தித்து முன்னோக்கி செயல்படுகிற திருச்சபை புதிய பாதைகளை உருவாக்கும். அது மட்டுமல்ல, திருச்சபைக்கு கரிசனை திருப்பணி தேவை. ஆதி திருச்சபை கரிசனை திருப்பணி செய்தது. அந்த நாட்களில் அநேக பெண்கள், வாழ்விழந்த பெண்களுக்கு ஆதி திருச்சபை கரிசனை திருப்பணி செய்தது. எனவே திருச்சபை இனி செய்ய வேண்டிய ஒன்று, 4 சுவர்களுக்குள்ளாக நாம் வழிபட்டு கொண்டிருந்தால் போதாது, நாம் வெளியிலே கரிசனை திருப்பணி செய்ய வேண்டும். இந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நாம் திருச்சபையாக நாம் வெளியே சென்று பணி செய்ய வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம். கொரோனா காலத்தில் சென்னையிலே அநேக திருச்சபைகள் வெளியே வந்து பணி செய்தன. எல்லா உணவுகளையும் சமைத்து கொடுத்தார்கள். அதுதான் திருச்சபையின் கரிசனை பணி. நமக்குள்ளாக மட்டுமல்ல, மக்கள் நம்மை சார்ந்து வாழ்கின்ற மக்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற கரிசனை திருப்பணி. இந்த பகுதியில் என்ன தேவை என்பதை உணர்ந்து ஒரு புதிய திட்டத்தை திருச்சபையாக உருவாக்க வேண்டும். அந்த புதிய பாதையை கண்டுபிடிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, மிஷனரி திருச்சபையாக திருச்சபை மாற வேண்டும். தரிசனம் காணுகிற திருச்சபை. புதிய தரிசனத்தோடு புதிய பாதைகளை கண்டுபிடியுங்கள். கரிசனை திருப்பணியை, புதிய பாதைகளை கண்டுபிடியுங்கள். அது மட்டுமல்ல, மிஷனரி திருச்சபை. மிஷனரி திருச்சபை. இந்த திருச்சபை அநேக மிஷனரிகளை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன்.
திருச்சபையே மிஷனரியாக மாற வேண்டும். Church should come to the street. திருச்சபை திருச்சபையாக வேண்டும் என்று சொன்னார். அந்த மிஷனரி திருச்சபையாக திருச்சபை மாற வேண்டும். சர்ச் இஸ் a ரெயின்போ கம்யூனிட்டி என்று சொல்வார்கள். சர்ச் இஸ் a ரெயின்போ கம்யூனிட்டி. திருச்சபை ஒரு வானவில் சமூகம். அந்த வானவில் சமூகம் என்பது, வானவில் என்பது அது அழிவின் அடையாளம் அல்ல, அது நம்பிக்கையின் அடையாளம். அந்த நம்பிக்கையின் அடையாளமாக திருச்சபை மாற வேண்டும். இந்த நிக்டி திருச்சபை இந்த பகுதியிலே ஒரு நம்பிக்கையின் அடையாளம், எ ரெயின்போ கம்யூனிட்டி. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன இந்த கொசுக்கை கோயாமா என்பவர் 3 கைகளை பற்றிய ஒரு உருவகத்தை சொல்லுகிறார். A metaphor of 3 hands. முதலாவது சொல்லுகிறார் புத்தருடைய கைகள். அந்த நாட்டின் சூழலில் அவர் சொல்லுகிறார் புத்தருடைய கைகள், அகலமாக விரிக்கப்பட்ட கைகள், அழகான நேர்கோடுகளை கொண்ட கைகள், ஆனால் இரக்கத்தின் உணர்ச்சியற்ற கைகள் என்று சொல்லுகிறார். அந்த நாட்டு சூழலில் இரக்கத்தின் உணர்ச்சியற்ற கைகள். இரண்டாவதாக மார்க்சிய தலைவர் லெனினுடைய கைகளை சொல்லுகிறார். இறுக்கமாக மூடப்பட்ட கைகள். ஒரு குத்து சண்டை போடுகிறவர் இறுக்கமாக மூடி வைத்திருப்பதை போன்று இறுக்கமாக மூடப்பட்ட கைகள், பகைமையின் கைகள், வைராக்கியத்தின் கைகள் என்று சொல்லுகிறார். புத்தருடைய கைகள் அகலமாக விரிக்கப்பட்ட கைகள், அழகான நேர்கோடுகளை கொண்ட கைகள், ஆனால் இரக்கத்தின் உணர்ச்சியற்ற கைகள். லெனினுடைய கைகள் இறுக்கமாக மூடப்பட்ட கைகள், பகைமையின் கைகள், வைராக்கியத்தின் கைகள். மூன்றாவதாக சொல்லுகிறார் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசுவின் கைகள் அகலமாக விரிக்கப்படவும் இல்லை, இறுக்கமாக மூடப்படவும் இல்லை, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற கைகள். அந்த அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற கைகளோடு ஆண்டவர் சிலுவையிலிருந்து நம்மை அழைக்கின்றார். 31வது சபை நாள் விழாவை கொண்டாடுகின்ற நிக்டி திருச்சபையே ஒரு வானவில் சமூகமாக, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற சமூகமாக புதிய பாதைகளை கண்டுபிடித்து பயணம் செய்யுங்கள் என்று நம்மை அழைக்கின்றார். ஒரு புதிய பயணத்தை நாம் தொடங்குவோம். நம்முடைய அடுத்த தலைமுறைகள் நம்முடைய இந்த திருச்சபையின் ஆண்டு விழாக்களை கொண்டாடும் போது நம்மையும் இணைத்து அவர்கள் கொண்டாட அது வழிவகுக்கும். அப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.